எல்லாரும் வீரன் கிடையாது. களத்தில் இன்று சண்டை போட்டு இறந்த தலைவர் எல்லாரும் வீரன் கிடையாது. ஆனால் தன் குடும்பத்தையே தன் ஏற்றுக்கொண்ட தத்துவத்துக்காகவும் கொள்கைக்காகவும் தன் களத்திலே தன் பிள்ளைகள் மனைவிகளையும் தன்னையும் பறி கொடுத்தான். பார்த்தியா என் தலைமை பிரபாகரன், அவன் தான் வீரன். ஒரு மனிதனுக்கு எதிரி ஒருவர் இருக்கலாம், இருவர் இருக்கலாம், 10 பேர் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு உலக நாடுகளே எதிரி என்றால் அது பிரபாகரனுக்கு மட்டும்தான். ஆகச்சிறந்த அறிவாளி, ஆகச்சிறந்த தலைவன், இருக்கிறதை வைத்து கொண்டு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செயலாற்றவர்கள் தான் எங்கள் தலைவர் பிரபாகரனும் பிரபாகரன் தம்பிகளும். அப்பேற்பட்ட தலைவரோட வரலாறை படிங்க. தலைவரை பற்றி நிறைய பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு எங்களால் சில விஷயங்கள் இங்கே பேச முடியவில்லை, பேச முடியாது. தலைவர் மேதகு பிரபாகரனோட வரலாறை தேடி படிங்கள். வீரம் என்றால் அவன் சொல்லி கொடுத்து சென்ற மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள்.